ஹாய் மக்களே, வணக்கம். நாங்கள் இன்றைக்கி சமையல் வந்து சண்டே. அக்காவுங்க வந்திருந்தாங்க. இங்கே ஹாஸ்பிட்டல் போயிருக்கிறாங்க. சொந்தக்காரர் ஒருத்தர் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. சரி, அவங்களுக்கொசரம் தம்பி இருந்துட்டு சிக்கன் வாங்கிட்டு வந்து கொடுத்தபடி அது செஞ்சு வச்சேன். நான் என்ன செஞ்சேன்னா, கேரளா அரிசி, பெரிய அரிசி இருக்கு இல்லைங்களா, அது மீன் மேக் போட்டு பிரியாணி மாதிரி நம்ம பவுட்ரு ரெடி பண்ணோம் இல்லைங்களா, அந்த பவுட்ரு போட்டு மீன் மேக் வச்சு 1/2 கிலோ அரிசி போட்டு செஞ்சுங்க. 1/2 கிலோ அரிசி நிறைய வந்துடுச்சு. இப்போ பாப்பாவும் அக்காவும் சாப்பிட்டு போயிருக்கிறாங்க. 2 பேருமே சாப்பிட்டு அவ்வளோ நிறைய வந்தது. மீன் மேக் போட்டு செஞ்சேன். நம்ம ரெடி பண்ணி வச்ச மசாலா எப்படி இருக்குது டேஸ்ட் அப்படின்னா உங்ககிட்ட கேட்டேன். சூப்பராக இருக்குமா அப்படின்னாங்க. டேஸ்ட் நல்லா இருக்குது அப்படின்னாங்க. சிக்கன் வாங்கிட்டு வந்தான் தம்பி. அது கிரேவி வச்சு கொடுத்தேன். அது அப்படியே இருக்குது. நான் தம்பி சாப்பிடல. ஒயிட் ரைஸ் வச்சு சாப்பிட்டு தக்காளி ரசம் வச்சேன். நான் இந்த மாதிரி ரசப்பொடி தான் நான் ரசப்பொடி எல்லாமே என்னோடய இதில் இருக்கும், நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா இது செய்யும்போது நீங்கள் வீடியோ எடுக்கலை, இப்போ செஞ்சதுக்கப்புறம் வீடியோ போடுறீங்க அப்படின்னு. சிக்கன்னு நான்வெஜ் செஞ்சதும் போட்டிருக்கிறேன் நிறையா. இந்த ரைஸ் செய்யும்போது போடலான்னு சரி, அவங்க டக்குன்னு ஃபோன் பண்ண உடனே சரி தம்பிக்கு சொன்னேன், சரி வாங்கிட்டு வந்து கொடுக்குறேம்மா அப்படின்னா அந்த வேகத்தில் அப்படியே விட்டேன். இன்றைக்கி முக்கியமான மேட்ரு பாருங்கள். 4 கிலோ சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கிறேன். 100 ரூபாய்க்கு 4 கிலோன்னு சொல்லிட்டு, இல்லை 3 கிலோ அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்க. ஒரு 3 கிலோ வெங்காயத்துக்கு எனக்கு எப்போவுமே அதிகமாக போடுவார் அவர். 3 கிலோ நல்லா உரித்து எடுத்து கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சேன். ஒரு 300 கிராம் பூண்டு பாருங்க, அழகான பூண்டுங்க எடுத்து வச்சுருக்கிறேன். வெங்காயம் பாருங்கள், மிளகா உரிச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். மாங்காய் ஊறுகாய் போடுறதுக்கு. இப்போ இந்த வெங்காயத்தை எதுக்கு இப்படி எடுத்து வச்சுருக்கிறேன்னா, கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சுருந்தேன். மிக்சியில் போடும்போது ஜாரில் கொரகொரப்பாக அரைக்கும்போது ஒவ்வொன்றும் அப்படியே இருந்துடுது, முழுமையாகவே இருந்துடுது. அதனால் கொஞ்சம் அதில் இருக்கிற வளவளப்பு தன்மை மேலே இருக்கிற பசை போகணுன்றதுக்கோசரம் எடுத்து நான் கொஞ்சம் ஒரு நேரம் வெயிலில் இருந்துச்சு. அதுக்கப்புறமா மாங்காயும் தண்ணியில் கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு காட்டன் போட்டு துடைச்சிட்டு கட் பண்ணி மாங்காயை நீளமாக கட் பண்ணி உப்பில் தாங்க ஊற வைக்க போகிறேன். உப்பு போட்டு ஊற வச்சுட்டு நாளைக்கு தான் இதை நம்ம ஆல்ரெடியாக தாளிக்கிறது. அதுக்கு என்னென்ன தேவையோ அதை நான் பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். வெந்தயம், ஜீரகம், கடுகு, 2 வரமிளகாய் இதெல்லாம் போட்டு வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். அதோடவே பெருங்காயமும் போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம உப்பில் மாங்காய் நல்லா ஊற போட்டு மிளகாத்தூள்லையும் உப்புலையும் ஊற வச்சுட்டோம்னா அது நாளைக்கு தாளிக்கும் போது உங்களுக்கு ஒரு வீடியோ எடுக்கிறேன். ஏன்னா பூண்டும் போடுவேன். இது பூண்டு வடகத்துக்கும் நம்ம தாளிப்பு வடகத்துக்கும் கொஞ்சோண்டு மாங்காயிலையும் போட்டு நீங்கள் அது பூண்டு போட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அது சூப்பராக இருக்கும். இன்னும் சூப்பராக இருக்கும். இன்னும் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். சொல்லப்போனால் அந்த மாதிரி செமையாக இருக்கும். பாய் மக்களே பாருங்கள். நான் செல்லு கையில் பிடிச்சிட்டு பேசிட்டு இருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. இன்னைக்கு கொஞ்சம் என்ன நம்ம இந்த செடி வைக்கிறதுக்கு மண் எல்லாம் கொஞ்சம் குமிச்சு வச்சுருந்தேன். நம்ம வெங்காயம் பூண்டு உரிக்கிறது, காய், கீரை, இங்கே இருக்கிற செடியில்
அத்தனை கொடிகளும் இலைகள் உதறது அத்தனையுமே வந்து ஒரு இடத்துல கூட்டி வச்சுருந்தேன். இப்போ என்ன செஞ்சேன், மரத்தூள் ஒரு மூட்டை, நம்ம கடைக்கு பக்கத்தில் கட்டில் பீரோ செய்கிற கடை இருக்குது. அந்த வேலை செய்கிறவங்கிட்ட அது வாங்கி வச்சு 4-5 மாதம் ஆகுது. ஒரு மூட்டை வாங்கிட்டு வந்தேன். அதுவும் எடுத்து எல்லாம் அதோட போட்டு ஒரு பெரிய ஒரு பை, நம்ம செடிங்க வைக்கிற பை தாங்க. அந்த பை அவங்க நம்ம பக்கத்தில் ஃப்ரீயாக தான் கொடுத்தாங்க. பெரிய மரம் வைக்கிற மாதிரி இருக்குது. சரி, இது எல்லாமே எடுத்து அங்கங்கே பிட்டாக வச்சுட்டு இருக்கிறதுனால இன்றைக்கி எல்லாம் எடுத்து அதில் போட்டு எல்லாம் மக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டு இன்றைக்கி அந்த வேலை நடந்தது. அதனால அப்படியே கொஞ்சம் டயர்டாக ஆகிடுச்சி. அதெல்லாம் எடுத்து போட்டு இன்னும் பாயெல்லாம் கீழே தான் எடுத்து வச்சுருக்கிறேன். பட் இன்னும் வந்து அந்த இதில் போட்டு எடுத்து வைக்கலை. அதெல்லாம் செட் பண்ணி வச்சுருக்கிறேன். வெயிலுக்கெல்லாம் இல்லைங்களா இனிமேல். சரி, நம்ம வெளியே உட்காந்தோம்னா கொஞ்சம் ஃப்ரீயாக உட்காந்துட்டு படுத்தா கூட படுத்துக்கலாம். வெளியே நாங்கள் நிறைய டைம் படுத்துருக்குறாங்க. பசங்கள்லாம் இருக்கும்போது வெளியே படுத்துங்குவாங்க. அவங்க 2 ஃபேனை எடுத்து வாஷிங் மிஷின்கிட்ட இன்னொரு இதுக்கிட்ட போட்டு விட்டு படுப்பானுங்க. ஆனால் காது சூப்பராக ஒரு வேலையை பிடிச்சாங்க. இன்றைக்கி இந்த ஏன்னா ஏற்கனவே நம்ம போட்டு வடகம் தீந்துருச்சுங்க. சரிங்க, எல்லாம் வாங்கிட்டாங்க. சும்மா சிம்பிளாக வீட்டுக்கு போடலான்னு தான் போட்டேன். மருமகள் கொடுத்து விட்டு ஒரு 10 பாக்கெட்டில், அதாவது 3 உருண்டை 25 ரூபான்னு சொல்லிட்டு 25க்கு கொடுத்துட்டேன் எல்லாருக்குமே. அதாவது எப்படின்னா, நம்ம வந்து பிரியாணி பவுட்ரு நானே ரெடி பண்ணேன். அதுவும் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த பிரியாணி பவுட்ரு ஒரு பாக்கெட் 50 கிராம் பாக்கெட்டு, 2 இது வடகம் ஒரு பாக்கெட்டு, இதில் 3 இருக்குது, 3 உருண்டை இருக்கும். வடகம் ஒரு பாக்கெட்டு, பிரியாணி பாக்கெட்டு ஒரு பாக்கெட்டு, நம்ம வந்து சோளப்பொரியில் உருண்டை செஞ்சு பண்ணிக்கலாம், அது 2 உருண்டை. இது 3 பொருளுமே சேர்ந்து 100 ரூபாய்க்கு நான் அப்படியே கொடுத்துட்டுக்கிறேங்க. அது வாங்கிட்டாங்க. இன்றைக்கி இப்போ எல்லாமே தீர்ந்துருச்சு. ஒரே ஒரு பாக்கெட்டு வடகம் மட்டும் இருக்கும். இப்போ மறுபடியும் ரெடி பண்ணணும். அதுக்கு வந்து நாளைக்கு கடைக்கு போடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கேன். சரி, பார்க்கலாம். யாராவது கூட ஒருத்தர் வெங்காயம் ஒரு மூட்டை எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பூண்டு ஒரு 1/2 மூட்டை, வெங்காயம் ஒரு மூட்டையோ 2 மூட்டையோ எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். கூட நமக்கு ஒரு துணைக்கு ஆள் வேணுங்க. ஆட்டோவில் போட்டு வந்தாலே ஆல்ரெடி 3வது மாடி ஏறணும். அதனால கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அதுக்கு ஒரு 2 ஆள் போட்டு உரிக்கிறதுக்கு, ஏன்னா நம்மளால் ஒண்டியே உட்காந்து உரிக்க முடியாதுங்க. கூட அவங்க இருக்காங்க, அந்த ஃப்ரெண்டுங்க 2 பேர் கடையில் உட்காருவாங்க. ஒருத்தர் வந்து கேட்டே இருப்பாங்க, எனக்கு ஏதாவது வேலை கொடுங்க, ஒரு மணி இது அவங்க 12:30க்கு வருவாங்க, 1 மணிலேருந்து ஒரு 3 மணி வரைக்கும் எனக்கு ஏதாவது வேலை கொடுங்க அப்படின்வாங்க. சும்மா அவங்க இல்லை, அவங்க வேலை மேக்ஸிமம் கேட்டு இருப்பாங்க. சரி, அவங்கள வச்சு நம்ம ஏதோ ஒன்று யாருக்கோ செலவு பண்ணிட்டே இருக்கிறம்ப, அவங்களுக்கு தான் ஒரு 300 ரூபா போயிட்டு போகுது, கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வச்சோம்லான்னா 600 ரூபா ஆகும். ஆனால் வெங்காயம் மூட்டையே கம்மி தான். நமக்கு இது வந்து செய்யணும் இல்லைங்களா, என்ன இந்த தாளிப்படம் அது இடம் கொஞ்சம் நமக்கு ஃப்ரீயாக இருக்கணும் காய் போடுறதுக்கு, எது இடைஞ்சல் இல்லாமன்றதுக்கோசரம் தான் இன்றைக்கி எல்லாம் கூட்டி பெருக்கி கழுவி விட்டுடலான்னு சொல்லிட்டு ஒரு வழி பண்ணிட்டேன். இதுதான், வேறு ஒன்றும் இல்லை. இது கொஞ்சம் நமக்கு ஊறுகாய் இது போடுறதெல்லாம் இதாங்க, சும்மா சிம்பிளான மேட்டர் தான் இது, பெருசாக இல்லை. இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இது உப்பு போட்டு நம்ம வச்சுட்டோம்லான்னா, நல்லா உப்பு போட்டு மிளகாத்தூள் போட்டு வச்சுட்டேன். எப்போ வேணுனாலே நீங்கள் இந்த மிளகாத்தூள் உப்பு போட்டு இது மாங்காயை நம்ம வந்து வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுட்டோம்லன்னா, பட் என்ன ஆகுதுன்னா, நம்ம எல்லா குழம்புக்குமே வத்த குழம்புக்காக இருக்கட்டும், எந்த குழம்பு செய்யலும் 2 பீஸ் போட்டுக்கலாங்க. அது டேஸ்ட்டே வேறு மாதிரியே இருக்குங்க. நீங்கள் போட்டு செஞ்சு பாருங்கள். நம்ம பச்சை மாங்காய் போட்டு செய்கிறதுக்கும் இதே வந்து வத்தலாக போட்டு செய்கிறதுக்கும் இன்னும் சூப்பராக இருக்கும் அது சாப்பிட்றதுக்கு.
அது தனியாக எடுத்து சாப்பிடணும் போல் நமக்கு தோணும். அந்த அளவுக்கு இருக்கும் இந்த கருவாடு சாப்பிட்ற மாதிரி. நம்ம வத்த குழம்பு செய்கிறவங்களுக்கு, நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு வத்த குழம்புல சாப்பிட்டா அந்த புளிப்போடு இருக்கும்போது சாப்பிட்றதுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். அதனால தான் இது செஞ்சு வச்சுக்கலாம், செஞ்சு கொஞ்சம் தம்பிக்கு புளிக்குழம்பு மாதிரி வச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறதுனால தான் செஞ்சுருக்குறேங்க. நீங்களும் உங்கள் பசங்க தெரிஞ்சவங்க வெளியில் இருந்தால் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தேன்னா எந்த அளவுக்கு ஒரு சந்தோஷப்படுவீங்களோ, வீட்டில் இருந்து செஞ்சு கொடுக்குறவங்க அந்த அளவுக்கு நீங்கள் செஞ்சு கொடுக்கலாங்க. நாங்கள் இதை வந்து வத்தல் போட்டு சேல்ஸும் பண்ணுவோங்க. நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களா செய்யுங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா. பாய் மக்களே. ஓம் ஸ்ரீ நம்ம கனகபதி சித்தர், கிழக்கு சித்தர், பள்ளியாண்டவர் இவங்களோட அனுகிரகம் முழுமையாக நமக்கு கிடைக்கணும். நம்மளோட செயல்பாடுகள் ஒரு செகண்டும் ஒரு அணுவும் அசையாமல் நம்ம கூட வாழ்நாள் ஃபுல்லாக எல்லா ஜீவராசிகளுக்கும் கூட இருந்து எல்லா அனுகிரகமும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். அந்த கனகப்பட்டி சித்தர், கிழக்கு சித்தர்கிட்ட, பழனியாண்டவர்கிட்ட நமக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. நம்ம யாருக்கு என்ன செஞ்சுருக்கிறோம்ப அதனால் கண்டிப்பாக அவங்களோட அனுகிரகம் கிடைக்கும். எல்லாருமே வந்து சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்கலாங்க. பாய் மக்களே.